மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அந்த உடன்படிக்கைகள் நடைபெற்று முடிந்து விட்டது. நுபுவத் 13வது வருடத்தில் இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை மதீனாவுக்கு வரும்படி அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் அழைக்கிறார்கள். உங்களை, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பதை போன்று நாங்கள் பாதுகாப்போம் என்ற ஒரு வாக்குறுதி, ஒரு பைஅத், சத்திய பிரமாணம் செய்துவிட்டு போகிறார்கள். இந்த கட்டத்தில் இது நுபுவத் 13 ஹஜ்ஜுடைய மாதத்துல நடந்த சம்பவம். இப்ப நுபுவத் 14 இருந்து மதீனாவுக்கான ஹிஜ்ரத் சம்பவங்கள் இடம்பெற ஆரம்பிக்கிறது. மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் போகிறார்கள். ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து ஒரு வஹி வருகிறது, முஸ்லிம்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் போக முடியும், அனுமதி வருகிறது. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வந்து, நீங்கள் ஹிஜ்ரத் போகக்கூடிய இடம் மதீனா என்று எனக்கு கனவிலே வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அது மதீனா அல் முனவ்வரா என்ற பேர் ஹிஜ்ரத்துக்கு பிறகு வந்த பேர். மதீனாவுடைய பழைய பெயர் யத்ரிப் என்று சொல்றது. யத்ரிப் குர்ஆனிலும் அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. யத்ரிப் என்று சொல்லக்கூடிய ஊர் தான் மதீனா. இஸ்லாம் படிக்கிற பிள்ளைகளும் கேட்பாங்க அந்த கேள்விகள். யத்ரிப், யத்ரிப் என்று அழைக்கப்படுகிற அந்த மதீனாவுக்கு போகும்படி அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். இந்த அனுமதியை தொடர்ந்து முஸ்லிம்கள் தங்களுடைய குடும்பங்களோடு மதீனாவை நோக்கி இந்த குறைஷி காஃபிர்களுக்கு தெரியாமல் போகிறார்கள். அந்த கட்டத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் போறதுக்கு தயாராகிறாங்க. அப்ப உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே கொஞ்சம் தாமதியுங்கள், எனக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து அனுமதி கிடைக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி வரல. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு அனுமதி கிடைக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார். அப்ப உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்களா? ஆம். அப்படி என்றால் நான் உங்களோடு வருவதற்கு தாமதிக்கிறேன். அங்கிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஒட்டகங்களை நன்றாக தீனி போட்டு வளர்க்க ஆரம்பித்தார்கள். அந்த உரையாடல் இடம்பெற்று 4 மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்படும் செய்தி ஒன்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். இப்ப முஸ்லிம்கள் குடும்பத்தோடு மதீனாவை நோக்கி போகிற அந்த விடயம் குறைஷி காபிர்களுக்கு தெரிய வருகிறது. இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல், ஒரு பயம் ஏற்படுது. எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னா, இந்த முஸ்லிம்களும் போய் இந்த முஹம்மதும் மதீனாவுக்கு போனா அங்க ஒரு பெரிய இஸ்லாமிய ஆட்சி ஒன்று உருவாக்கப்படும். அப்படி ஆட்சி ஒன்று உருவானா அது எங்கட அரசியலுக்கும் பாதிப்பு, எங்கட சமயத்துக்கும் பாதிப்பு, ஒரு பெரிய ஒரு ஆபத்து ஒன்று ஏற்படும் என்று பயந்தார்கள். இப்ப இதை தடுக்கணும். என்ன செய்யற? இந்த கட்டத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், தாருன் நதுவா என்ற ஒரு இடம் இருக்கிறது. தாருன் நதுவா, இந்த பேர் நமக்கு மறக்க முடியாத ஒரு பேர். இந்த குறைஷியர்கள், குறைஷி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசனை செய்கிற இடம்தான் தாருன் நதுவா. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரான சதித்திட்டங்களை தீட்டுகிற இடமாகத்தான் தாருன் நதுவா அந்த காலத்திலே காணப்பட்டது. குறைஷியர்கள் தலைவர்கள் எல்லாம் இப்ப ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து இப்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து ஒன்று வந்துடும். என்ன செய்யற? ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ற டைம்ல அபூ ஜஹல் ஒரு கருத்தை சொன்னான். அப்போது அபூ ஜஹலுக்கு அபுல் ஹிகம் என்ற ஒரு புனை பெயர் இருந்தது, ஞானத்தின் தந்தை. ஹிகம் என்றால் ஞானம், அறிவின் தந்தை. ஜஹல் என்றால் மடமை, மடமையின் தந்தை என்று அவன் பின்னர் அழைக்கப்படுகிறான். அபூ ஜஹல் சொன்னான், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் நல்ல வீரமுள்ள திறமையான ஒரு சிறந்த வாலிபரை நாம் தெரிவு செய்வோம். தெரிவு செய்து
எல்லார கைகளையும் கூர்மையான வாழை கொடுப்போம். அவங்க எல்லாரும் சேர்ந்து முகம்மது வீட்டை விட்டு வெளியாகிற டைம்ல ஒரே அடியாக பாஞ்சி எல்லாரும் ஒரே நேரத்தில் வாழால வெட்டணும். இப்ப வெட்டினா அந்த காலத்து ஒரு முறை இருந்துச்சு, பழிக்கு பழி வாங்குற முறை இருந்துச்சு. இப்படி எல்லாரும் சேர்ந்து வெட்டினால் அப்துல் மனாஃப் கிளையார்கள் யாரை பழி வாங்க முடியும்? எல்லா கோத்திரத்தவர்களும் சேர்ந்து வெட்டுறாங்க. இப்ப யாரை பழி வாங்குறது? முழு அரபு கோத்திரங்களையும் அவர்களால் எதிர்த்து அந்த பகையை சம்பாதிக்க முடியாது என்ற ஒரு ஐடியாவை, ஒரு கருத்தை சொல்றான். அந்த கருத்து தான் கடைசியிலே முடிவாக மாற்றப்பட்டது. இப்ப முடிவென்ன? தாருன் நதுவாவுடைய முடிவென்ன? தாருன் நதுவாவில் எடுக்கப்பட்ட முடிவென்ன? என்ன முடிவு சொல்லப்படுச்சு? அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க வேண்டும். அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லும். தனியால் கொல்றல்ல, எல்லா கோத்திரத்தவர்களும் சேர்ந்து கொல்லும். இதான் முடிவு. அது உங்களுக்கு தெரியும். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூழ்ச்சி செய்கிறவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தின் 30வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், இறை நிராகரிப்பாளர்கள் உங்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று, அல்லது உங்களை கொல்ல வேண்டும் என்று, அல்லது உங்களை வெளியாக்கிவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டிய நேரத்தை நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்கள் மக்கர் செய்து கொண்டிருக்கிறார்கள், சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்கிறான். ஆனால் அல்லாஹ் சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் மிக மேலானவன். அல்லாஹ் சூழ்ச்சி செய்ய நாடினா யாரும் தப்ப முடியாது என்ற ஒரு அல் குர்ஆனுடைய வசனமும் அல் குர்ஆனிலே இருக்கிறது. இந்த வசனங்களையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படி அவங்க இப்ப பகல்ல ஒரு முடிவெடுத்தாச்சு. இப்ப இந்த டைமில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். இப்ப வஹி வருது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுது. அங்க தார் நதுவாவுல இங்கால வஹி வருது. என்ன வஹி? நீங்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு அனுமதி கிடைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி வருது, நீங்க போங்க. அதே நேரத்தில் இந்த குறைஷியர்களுடைய சதித்திட்டங்களை எப்படி முறியடிக்க வேண்டும் என்ற வழிகளையும் அல்லாஹ் வஹி மூலம் அறிவித்து விட்டார். அதே நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி சொல்கிறார்கள், நீங்கள் இன்று இரவு வழமையாக உறங்குகின்ற உங்களுடைய விருப்பில் உறங்க வேண்டாம். வஹி வந்துவிட்டது. இப்போது மதிய நேரம், கடும் வெயில் நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துணி எடுத்து முகத்தை மறைச்சிக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வராங்க. சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறாங்க, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமா தான் இருக்கணும், ஒரு சீரியஸான. உடனே வந்து சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்கு எனக்கு அனுமதி அளித்து விட்டான். உடனே அவர் சொன்னார், நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து வருகிறேன் என்று. அவங்க 4 மாதங்களாக தயாராகிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த பயணத்தை எப்படி நாங்க ஆரம்பிக்கிறது என்ற திட்டங்களை எல்லாம் தீட்டுகிறார்கள். தீட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போய் விடுகிறார்கள். இப்ப குறைஷி காவிர்கள் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்தணும். அவங்க எப்படி அந்த திட்டத்தை தீட்டிருந்தாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலே தூங்குவாங்க. தூங்கி நடுநிசி நேரத்தில் எழும்பி பள்ளிக்கு வருவாங்க, மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு வருவாங்க. வந்து இரவு நேரத்தோட தொழுவாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்டா, வளர்ச்சி நின்று தெரியாம நின்று அவர் அந்த நடுநிசியில வீட்டை விட்டு வெளியேற டைம்ல எல்லாரும் பாய்ந்து ஒரே நேரத்திலே அவரை வெட்ட வேண்டும். இதான் அவங்களோட முடிவு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் ஹிஜ்ரத் போற விஷயம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு சும்மா வளமையை போல நடக்கிறாங்க. இரவாகிறது. தன்னுடைய மருமகன், சாச்சாட மகன்
அலி ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னாங்க, என்னுடைய விருப்பில் இந்த இரவு நீங்கள் உறங்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக போர்த்தக்கூடிய அந்த போர்வையையும் கொடுத்து இதை போர்த்தி கொண்டு தூங்குங்கள். நடுநிசி நேரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப வீட்டை விட்டு வெளியேற போறாங்க. என்ன வகை அறிவிக்கப்பட்டு விட்டது, குறைஷி காஃபிர்களுடைய சதித்திட்டம் எல்லாமே எப்படி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மண்ணை அள்ளி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் 11 தலைவர்கள் நிற்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்யறதுக்கு. மண்ணை அள்ளி அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய தலைகளின் மேலால் தூவுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லோருடைய பார்வைகளும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நேரத்திலே மறைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டு வெளியாகிறார்கள். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. சூரத்து யாசீன்ல வரக்கூடிய 9வது வசனம். அவர்களுக்கு முன்னால் ஒரு திரை ஏற்படுத்தி விட்டோம், பின்னால் திரை ஏற்படுத்தி விட்டோம், அவர்களை நாங்கள் மூடிவிட்டோம், அவர்களால் பார்க்க முடியாது. இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. 11 மிக பெரும் வீரர்கள், தலைவர்கள் நிற்கிறார்கள் வாளை வைத்துக் கொண்டு. அவர்களுடைய கண்களால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் மறைத்து விட்டான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போய் அவரையும் அழைத்து கொண்டு ரகசியமாக அவர்கள் இப்போது யமன் நாட்டுக்கு செல்லுகிற அந்த பாதையாக தெற்கு வழியாக சென்று மக்காவில இருந்து 5 மைல் தொலைவில் இருக்கிற சௌர் குகைக்குள்ளே சென்றடைகிறார்கள். இப்ப இவர்கள் அதற்கு பிறகு பார்வை தெரிகிறது. அல்லாஹ் இடையில மறைச்சான். தலையில மண்ணெல்லாம் தடவி போட்டு அந்த ஓட்டைகளை எட்டி பார்த்தாங்க. தூங்கி கொண்டிருக்கிறார்கள். யாரு உண்மையா தூங்குறது? யாரங்க? அலி ரலியல்லாஹு அவர்கள். இவங்க எப்படி நினைச்சாங்க, முஹம்மது இன்னும் வரல, தூங்கிட்டு இருக்கிறார். ஆனா உண்மையிலே அவர்கள் எதிர்பார்த்த நேரத்திலும் வரவில்லை. காலையில பார்த்தால் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தவர் யாரு? அலி ரலியல்லாஹு அவர்கள். இப்ப அலி ரலி அவர்கள் பிடிச்சு கொண்டு வந்து அடிக்கிறாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய விருப்பிலே உறங்குங்கள், உங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போனாங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்க தூங்குங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் தூங்கினாங்க. இப்ப அலி ரலி அவர்களை பிடித்து கேட்டார்கள், எங்க முஹம்மத்? தெரியாது. சொல்லுவாங்களா சஹாபாக்கள்? சொல்லல. இப்ப திரும்ப அபூபக்கருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அபூபக்கரையும் காணல. அவருடைய மகள் அஸ்மா பின்த் அபி பக்கர் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹா. எங்கே அவருடைய தந்தை? தெரியாது. அப்போது அபூ ஜஹில் ஆத்திரத்தால் அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுக்கு அறைகிறான். வரலாற்றிலே நாங்கள் படிக்கிறோம், அந்த அறையின் காரணத்தால அவருடைய காதுல போடப்பட்ட அந்த தோடு கீழே விழுவது கலந்து. அப்படி அறை கடைசி வரைக்கும் சொல்லல. இப்ப இந்த நேரத்துல இப்ப குறைஷியர்கள் திரும்ப ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து இப்ப உடனே முஹம்மதையும் அபூபக்கரையும் பிடிக்கணும். தேடி பார்க்கிறாங்க, இல்லை. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய திட்டம். உடனுக்குடன் அந்த விரிப்பு காலியாக இருப்பதை கண்டிருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க? உடனே வெளியேறி இருப்பார்கள். காலை நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹ் தாமதிக்க வைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய திட்டம். 2வது திட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக மதீனாவை நோக்கி போகல. அந்த வேகம் அடங்கணும். அந்த வேகம் கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கும், அது அடங்கணும். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சௌர் குகைக்குள் மறைந்து கொள்கிறார்கள். சௌர் என்ற குகை. இப்ப கடைசியில காணல, அல்லாஹ்வுடைய தூதரையும் காணல, அபூபக்கரையும் காணல. கடைசியில அறிவிப்பு செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒருவருடைய தலைக்கு 100 ஒட்டகங்கள் கிடைக்கும். விளங்கிட்டா? முஹம்மது நபி அவர்களையும் அபூபக்கரையும் உயிரோடோ அல்லது ஜனாசாவாக மையத்தாக கொண்டு வந்து தந்தால் ஒரு தலைக்கு 100 ஒட்டகங்கள் பரிசு. 100 ஒட்டகங்கள் 2 பேரை பிடிச்சு கொடுத்தா 200 ஒட்டகங்கள் பெரிய ஒரு செல்வம். அது நிறைய பேர் அதற்கு ஆசை கொண்டு இந்த காரியத்தில், இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய தூதர் எங்க இருக்கிறாங்க?
சௌர் குகைக்குள்ள இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இரவாகின்றது. அந்த கட்டத்திலே அவங்க உடனடியாக அந்த இரவாகிறதுக்கு முன்னர் பகல் நேரத்திலேயே வந்து அந்த சௌர் என்ற குகையை சூழ நிற்கிறாங்க. உள்ளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே தலையை குனிஞ்சு பார்க்கிறாங்க. கால் தெரியுது, எதிரியுடைய கால் தெரியுது. ஒரு பயம் ஒன்று வந்துச்சு அவருக்கு. சொன்னாரு, அந்த எதிரி தன்னுடைய அந்த காலை உயர்த்தினால் அல்லது குனிஞ்சு பார்த்தா எங்களை கண்டுகொள்வார். நாங்க 2 பேர் தானே இருக்கிறோம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாங்கள் 2 பேர் அல்ல, எங்களோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அபூபக்கருடைய ஈமானை உறுதிப்படுத்தினார்கள். இது அந்த சௌர் குகைக்குள்ள நடைபெற்ற சம்பவம். இதிலே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரவு நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு அபீ பக்கர் இவர் என்ன செய்வார்டா, பகல்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் அந்த செய்திகளை எடுத்துட்டு வந்து இரவுல வருவார் சௌர் குகைக்கு. வந்து இவர்களுக்கு அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இரவுடைய கடைசி பகுதியில் நின்றுவாரு. அந்த குகையிலிருந்து வெளியேறி அவர் மக்காக்குள்ள போய்த்திருவார். செய்திகள் எல்லாம் கொண்டு வந்த வேலையை பார்த்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா. அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்டு இடையர் அவர் இருந்தார். அவர் என்ன செய்வார் என்று கேட்டால் ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவருடைய பேர், ஆமிர் இப்னு ஃபுஹைரா. அவர் என்ன செய்வார் என்றால் பகலெல்லாம் ஆடு மேய்க்கிறது, இரவான அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அபூபக்கருக்கும் ஆட்டுப்பால் உணவாக கொண்டு கொடுப்பார். அதுலயும் இப்ப அப்துல்லா வந்துட்டு போவார் தானே, அந்த அடிகள் எல்லாம் அழிப்பதற்காக என்ன செய்வாங்க, காலையில தங்கள் ஆடுகளை பின்னால மேய்ச்சி அந்த அடிகளை எல்லாம் அழித்து விடுவார். இப்படி 3 நாட்கள் சௌர் குகைக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 நாள் முடிந்து விட்டது. ஏற்கனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு பயண வழிகாட்டி ஒன்றை தெரிவு செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு வழியில போய் சேரும். ஒரு பயண வழிகாட்டி கட்டாயம் தேவை. அப்துல்லா இப்னு உரைக்கித் என்ற ஒரு பயண வழிகாட்டியை தெரிவு செய்தார்கள். அவர் அந்த வழியை பற்றி நன்கு அறிந்த ஒருவர். அவர் முஸ்லீம் அல்ல, ஆனா நம்பிக்கைக்குரியவர். அப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த 2 ஒட்டகங்களுக்கு தானே, அந்த 2 ஒட்டகங்களையும் அவர்கிட்ட ஏற்கனவே கையில் ஒப்படைச்சு 3 நாளைக்கு பிறகு நீங்க சௌர் குகை வாங்க, அங்கிருந்தே நம்முடைய பயணம் என்ன செய்ய போது ஆரம்பிக்க போகிறது என்ற விடயத்தை ஏற்கனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தயார்படுத்தி விட்டார்கள். இப்ப அவர் வருகிறார். அவருடைய துணையோடுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் மதீனாவை நோக்கி போகிறார்கள். அவங்க போறதுக்கு முன்னால அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு துணியில அவர்களுடைய பயணத்துக்கு தேவையான சாப்பாடுகளை எல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு வராங்க. வந்தவர்கள் அந்த டென்ஷன்ல அதை கட்டி தொக்குறதுக்கு கயிறு கொண்டார்கள். என்ன செய்யறாங்க, தன்னை இடுப்புல கட்டி இருந்த துணியை கிழிச்சு எடுத்து அதை 2ஆ கிழிச்சு ஒன்றை அந்த உணவை கட்டி அந்த ஒட்டகத்துல போட்டுறாங்க. மற்றதை தன் இடுப்புல கட்டி கொண்டார். யாரு? அபூபக்கருடைய மகள். அன்புக்குரிய சகோதரர், நல்லா பாருங்க, இந்த ஹிஜ்ரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹுடைய குடும்பத்துடைய தியாகத்தை பாருங்க. ஒன்று அப்துல்லா இப்னு அபீ பக்கர், 2வது அஸ்மா பின்த் அபீ பக்கர், அடுத்தவருடைய ஆட்டு இடையர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா பெரும் தியாகம் செய்தார்கள். அடுத்தது அபூபக்கர். இப்ப இவர்கள் மதீனாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 100 ஒட்டகங்கள் ஒரு தலைக்கு அறிவிக்கப்பட்டானே, இதை அடைந்து கொள்வதற்காக யாரும் கண்டுபிடிக்கல, ஒரு ஆளை தவிர. அவருடைய பேர் தான் சுராகா இப்னு மாலிக். சுராகா இப்னு மாலிக் மட்டும்தான் இவர்களை பின்தொடர்ந்து இவர்கள் போறதை கண்டுபிடித்தார், அந்த 200 ஒட்டகங்களுக்கு ஆசைப்பட்டு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க, அபூபக்கர் ஆக முன்னுக்கு பயண வழிகாட்டி போறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் நடுவுல, பின்னால் அபூபக்கர். அபூபக்கர் அடிக்கடி பின்னால திரும்பி பார்த்துக்கிட்டே போவார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது நடந்துரும் என்று சொல்லி. அப்படி அவர் திரும்பி திரும்பி பார்க்கிற டைம்ல தான் சுராகா இப்னு மாலிக் என்ற ஒருவர் பின்னால் வேகமாக குதிரையில் வருவதை காண்கிறார். கண்டுட்டார், நெருங்கிட்டார். உடனே அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த விஷயத்தை எட்டி வச்சுட்டாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் வந்த அந்த குதிரையுடைய கால், அந்த அந்த முட்டுக்கால் வரும் வரைக்கும் குதிரை ரெண்டுடைய முன்னும் காலைக்கு தானே ரெண்டும் அப்படியே பூமிக்குள்ள புதைஞ்சு போயிடுச்சு. குதிரை ஓடுமா, ஆள் கீழே விழுந்துட்டார். இப்ப அவருக்கு விளங்கிட்டு நாம அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு அந்த பிரார்த்தனை நமக்கு எதிராக பலித்து விட்டது என்ற விடயம் அவருக்கு விளங்கி விட்டது. அந்த கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு உத்தரவாதம் தாருங்கள், எனக்கு ஒன்றும் செஞ்சிடாதீங்க, என்னை பாதுகாப்பு உத்தரவாதம் தாங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எங்களை பார்த்த செய்தியை நீ யாரிடம் சொல்லக்கூடாது, இதான் நீ எனக்கு நீ எங்களுக்கு செய்யறது. இப்ப இவர் என்ன செய்யறாரு என்று கேட்டால், அவர் திரும்பி போய் மக்கள் எல்லாம் சந்திச்சுனாரு. எங்க போறீங்க? முஹம்மதையும் அபூபக்கரையும் தேடி போறீங்களா? நான் எல்லா இடத்தையும் போய் பார்த்தேன், அவங்க இல்ல. கவனத்தை திருப்பிட்டார். காலையில அல்லாஹ்வுடைய தூதரை தேடி சென்றவர் சுராக்கா இப்னு மாலிக். மாலையில எப்படி மாறினார்? அல்லாஹ்வுடைய தூதரின் பாதுகாவலராக மாறிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு அற்புதம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பயணம் மேற்கொண்டு மதீனாவுடைய எல்லை, அவர்கள் முதலாவது போய் தங்கி இருந்த இடம்தான் என்ன இடம்? குபா என்ற இடம். குபா என்ற இடம். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருடைய வீட்டிலே 4 நாட்கள் தங்கி இருந்தார். அந்த தங்கி இருந்த நேரத்திலே அவர்கள் செய்த முதலாவது வேலை என்ன செஞ்சாங்க? ஒரு மஸ்ஜிதை நிறுவினார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியானதற்கு பிறகு தக்வாவின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது பள்ளி. அதான் இஸ்லாத்திலே தக்வாவின் அடிப்படையில் முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி மஸ்ஜிதுல் குபா. சில ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போய் மஸ்ஜித் நபவி அமைச்சதுக்கு பிறகும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர்கள் குபா பள்ளிக்கு வருவார்கள், வந்து போவார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்ப முதலாவது குபா பள்ளியை அவர்கள் கட்டுகிறார்கள் அந்த 4 நாட்களுக்குள். இதுவும் நமக்கு கட்டாயம் தெரியும், மதீனாவுக்கு போறார்கள் இந்த இடங்கள் எல்லாம் கட்டாயம் பார்க்கிறோம். அப்ப அந்த வரலாற்று பின்னணி தெரிந்தால் நல்ல உயிரோட்டத்தோடு பார்க்கலாம். இந்த கட்டத்திலே நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்கள் மக்காவிலே தங்கி இருந்து அதற்கு பிறகு வந்து குபாவில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து கொண்டார்களாம். ஏன் அந்த 3 நாட்களும் தங்கி இருந்தார்கள் என்றால், வரலாற்றாசிரியர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் நிறைய அமானித பொருட்களை எல்லாம் கொடுத்து வைத்திருந்தார்கள். அவற்றை உரியவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற பொறுப்பை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவரை மக்காவிலே வைத்தார்கள். அதெல்லாம் முடிச்சிட்டு அவர் அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்ற வரலாற்றையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப 4 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு 5வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள்ளே நுழைகிறார்கள். இதுதான் மதீனா ஹிஜ்ரத் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். விளங்கிற ஹிஜ்ரத்துடைய சம்பவம் மிச்சம் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த சம்பவங்களில் இருக்கிற தியாகங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய திட்டமிடல்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பத்துடைய தியாகங்கள், இவற்றை எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாங்கள் அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுள்ள விடயங்களை இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்வோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.